மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது 90 நாட்களுக்குள்ள பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கின்ற கொடிக்கம்பங்கள் சிலைகள் எல்லாத்தையும் அகற்றணும்னு உத்தரவிட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல கருணாநிதி சிலை வைக்கிறான். உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அவமதிக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும்தான் தடை. இந்த பிராமணர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச உடனேயே அர்ஜுன் சம்பத் மேலே என்ன வழக்கு போடலாம், அர்ஜுன் சம்பத் மகன் மேலே என்ன வழக்கு போடலாம், இந்த மாநாட்டில் பங்கெடுத்து கொண்டு யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ தேசியவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எப்படி ஒடுக்குவது, இப்படி சிந்தித்து கொண்டு இருக்காமல் இன்னும் 1 வருஷம் இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த 1 வருட காலமாகவாது வருங்காலத்திலாவது உங்கள் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்கள், மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துங்கள், ஆட்சி அதிகாரத்தை தவறாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நம்முடைய மதுரை என்றாலே வைகை நதி. இந்த வைகை நதியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. இந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதில் கழிவு நீர் கலக்குது. நீங்கள் தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோழி கழிவு இல்லைங்களா, ஆட்டுக்கறி குடல் எல்லாம் கொண்டு வந்து அங்கே தான் போடுறோம். ஆகவே இந்த வைகை நதியை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வைகை பெருவிழா நம்முடைய இந்து அமைப்புகள் இங்கே வெகு சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். குடிமக்களாகிய நாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்கே பார்த்தாலும் மதுரையிலே போதைப் பொருட்கள் மெத்தபடமைன் கடத்தி ஒரு சினிமா துணை நடிகை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேட்டால் அந்த அம்மா என்னங்குது வாக்குமூலத்தில், நாங்கள் சினிமா நடிகர்களுக்கு பார்ட்டிகளுக்கு மெத்தபடமைன் போதைப் பொருள் சப்ளை பண்ணாங்க. அதே மாதிரி தான் என்ஐஏ விசாரணை கோவையில் வந்து நாங்கள் மனித வெடிகுண்டுகளாக எங்களை தயார் செய்தார்கள். அப்போ என்ன சொன்னாங்க? அது வெடிகுண்டு இல்லை, கார் கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு இல்லையா, சிலிண்டர் குண்டுன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் உண்மைகள்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசும் இதிலே கவனம் கொடுக்க வேண்டும். இந்த மோசமான ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் 5 முனை போட்டி. சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்று டிஎம்கேவை நான் தான் தோக்கடிப்பேன்னு ஏடிஎம்கே மீன்ஸ் எடப்பாடி, அதுக்கப்புறம் பிஜேபி, அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம். இவங்கனால திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. சீமானால திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. ஏடிஎம்கேனால திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. வரக்கூடிய 26 தேர்தல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய தேர்தல். மக்கள் அனைவரும் பாஜகவின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாற்றம் வரும். வெகு விரைவில் சென்னையில் நடந்தது போல இங்கேயும் பிராமணர்கள் ஒற்றுமை மாநாடு, பிராமணர்கள் பாதுகாப்பு பேரணி இங்கேயும் நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வந்திருக்கிறது. அதை பற்றி ஆலோசிப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் தான் கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓடி ஒளியிலான்னா பிடிச்சி போட்டுருவாங்க உள்ள. உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தவங்க. அதெல்லாம் ஆதாரத்தோடு அவங்க நிரூபிப்பாங்க. சார் அதெல்லாம் நீதிமன்றம் தான் சார் தீர்மானிக்க முடியும். நீங்கள் ஏன் அதை திசை திருப்பி வேற அர்த்தம் சொல்கிறீங்க? அவங்க என்ன தெலுங்கு மக்களையா சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாம் சும்மா அப்படியே திமுக அரசு அல்லது திமுக சார்பு ஊடகங்கள், திமுக அரசுன்னா உடனே ஸ்டாலின் திட்டமிட்டு பண்ணாருன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? திமுக கட்சியை திகாரங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ஊடகங்களில் அவங்க யூடியூப்பில் இதை போட்டு அதை திசை திருப்பி விட்டு அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. என்ன பண்ணணுங்கிறீங்க? சந்திப்பாங்க, தெரிவிச்சிருப்பாரு. அதான் சட்டப்படி சந்திப்பாங்க. உங்களுக்கு என்ன வருத்தம்? கவலைப்படாதீங்க. சாயம் பூசல, திருவள்ளூர் காவியோட தான் இருந்தார். அவர் சொல்லுவார். அவர் இப்போ சொல்லக்கூடிய விமர்சனம் அல்ல. நீண்ட காலமாக இந்து மக்கள் கட்சி மீது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், திருவள்ளூரை இந்து என்று சொல்லுகிறார்கள். திருவள்ளூர் இந்து தான். இந்துன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இந்துவை 63 நாயன்மார்கள் ஊர்வலம் கபாலீஸ்வரர் கோயிலிலே நடக்கிறது. அதுல திருவள்ளுவருக்கும் காவி போட்டு தான் எடுத்துட்டு போறாங்க. இது ஸ்டாலின் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்குது.
ஸ்டாலின் பிறக்கறதுக்கு முன்னாடி, ஐயா கருணாநிதி அவர்கள் பிறக்கறதுக்கு முன்னாடியே மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்குது. அதனால திருவள்ளுவர் இந்து தான். அவருக்கு ஒன்றும் புதுசாக சாயம். காவி என்பது சனாதன இந்து தர்மத்தினுடைய அடையாளம். திருக்குறள் என்பது சனாதன இந்து தர்மத்தினுடைய நீதி நூல். அதனால் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய விமர்சனத்தை நாங்கள் இன்னொரு களத்திலே சந்திக்கிறோம். இல்லை, அவர் கொஞ்சம் பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுகிறாரு. சினிமாவிலேருந்து வந்தவர் தானே. நான் வந்து டீசன்ட் பொலிட்டீஷியன் இல்லை, டீப் பொலிட்டீஷியன். நான் வந்து இன்னும் சாதாரண பொலிட்டீஷியன் இல்லை, பொலிட்டீஷியன் இல்லை, பாலிசி பொலிட்டீஷியன் இதெல்லாம் பேசுகிறாரு. சில நேரத்தில் அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் ரசிக்கும்படியாக தான் இருக்கும். சில நேரத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அவர் சீமான் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். திராவிடமும் தமிழும் ஒன்றா இருக்க முடியாதுங்கிறார். அது பொய். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தான் திராவிடம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது சனாதனம். அது திருக்குறள், அது பகவத்கீதை. சதுர்வர்ணம் மய சிருஷ்டம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் சதுர்வர்ணம் மய சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. பிறப்பால் எல்லாரும் சமம் என்பதுதான் சனாதனம். திராவிடம் என்பது பிறப்பால் எல்லாரும் சமம் இல்லை, ஜாதி வாரி செலவு கொடு, அதுதான் திராவிடம். அதை சொல்லித்தான் ஈவேரா காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தார். ஆமாம் ஆமாம், முதலமைச்சரையும் சந்திக்கிறோம். முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசுங்கிறார். எல்லோருக்குமான அரசு. அப்போ ஏன் பிராமணர்களுக்கான அரசு இல்லையா அவர்? ஆகவே அவரிடத்துல எங்கள் குறைகளை போய் சொல்ல போகிறோம். எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் போவோம். ஆகவே நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், இந்த மதுரையில் ஐயா கருணாநிதி சிலை வச்சுருக்காங்க. அவருடைய காலு கீழே எங்கள் ஐயா சத்தியமூர்த்தி சிலை வச்சுருக்காங்க. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? கருணாநிதி சிலை அவ்வளோ பெருசு, எங்கள் ஐயா சத்தியமூர்த்தி சிலை எவ்வளோ பெருசு. அங்கிருந்த சிலையை நகர்த்தி முன்னாடி வச்சுட்டு ஒரே காம்பவுண்டுக்குள்ளே கருணாநிதி சிலையை பெருசாக வச்சுருக்கோம். இதெல்லாம் தேசியத்தை அவமதிப்பது. சொல்லுங்கள். விஜயுடைய தாக்கம், ஜோசப் விஜயுடைய தாக்கம், சில கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணால் நாம் தமிழர்கிட்ட இருந்து அங்கே போகலாம், சிறுத்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வேணால் அங்கே போகலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறது. பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் தான். இது சித்தாந்த ரீதியான தேர்தலுங்க, வரக்கூடிய தேர்தல். ஆமாம் ஆமாம், இல்லை, மக்கள் அந்த திசை திருப்பலுக்கு பலியாக மாட்டார்கள். கடந்த முறை கமல்ஹாசன் வந்தார், புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை திசை திருப்பினார். இந்த முறை விஜய் வந்திருக்கிறாரு, புதிதாக வரக்கூடிய வாக்காளரை திசை திருப்பணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு மத்தியில் தான் போட்டி. பாரதிய ஜனதா கட்சியோட விஜய் கூட்டணி சேருவாங்களா, தேசிய ஜனதா கூட்டணிக்கு யார் வருவாங்க போவாங்கிறதெல்லாம் அது போக போகத்தான் தெரியும். எங்களுடைய கூட்டணி நாங்கள் பாஜக கூட்டணி தான் இருப்போம் சார். நாங்கள் சீமானையும் சேர்த்து விரும்புகிறோம். சார், எங்கள் கூட்டணியில் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வாக்கு சேகரிப்போம். ஜோசப் விஜய், அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது இலங்கை தமிழருக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இந்து மக்கள் கட்சி. அதே தேதியில் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி வச்சுருந்தோம். விஜய் தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த இயக்கத்தின் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டார்கள். இந்து மக்கள் கட்சி அந்த இடத்தை விட்டு கொடுத்தது. விஜய் நல்லது செஞ்சால் வரவேற்போம், ஆதரிப்போம். அதே மாதிரி தான் விஜயோட அப்பா, அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்பினார். மகாநந்தி சித்தரை சந்திக்க விரும்பினார். நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அதே நேரத்தில் விஜய் புதிய கீதை என்கிற ஒரு படத்தில் கீதை ஸ்லோகங்களை தப்பாக பயன்படுத்தும் போது இந்து மக்கள் கட்சி தான் எதிர்த்தது. விஜய் சங்கீதா என்கிற பெண்ணை ஜோசபின் என்று பெயர் மாற்றி திருமணம் செய்து கொண்டு அப்படி நடந்தபோது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். விஜய் வந்து பிகில் போட டிக்கெட் வேணும்னா சிலுவை போட்டுக்கணும், அந்த பிகில் செட்டு வாங்கணும்னு சொன்னபோது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. விஜய் வந்து நரேந்திர மோடியினுடைய திட்டங்களை குறை சொல்லி பேசிய போது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது. நல்லது செஞ்சால் ஆதரிப்போம், நல்லது செஞ்சால் எதிர்ப்போம். அவ்வளோ. ரொம்ப நீண்டுகிட்டே போகுது.
சார் இப்போ அந்த வேலையெல்லாம் எங்கள் வேலை இல்லை சார், அதெல்லாம் எங்கள் வேலை இல்லை. பாரதிய மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த திசை திருப்பல் எப்போ பார்த்தாலும் இந்த ஏடிஎம்கேக்குள்ள எல்லாம் ஒன்று சேரணும் போகணும் வரணும், அதெல்லாம் அவங்க வச்சு பிரச்சனை சார். எடப்பாடி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைந்து 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி ஆட்சியில் கரண்ட் கட்டு இருந்ததா? எடப்பாடி ஆட்சியில் விலைவாசி உயர்வு இருந்ததா? தமிழ்நாட்டாண்ட முதலமைச்சர்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர் காமராஜருக்கு பிறகு திராவிட முதலமைச்சர்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை விட ஒரு சிறந்த ஆட்சி வர வேண்டும். இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி போக வேண்டும் என்று சொன்னால் மோடியின் ஆட்சி தான் இங்கே வரணும். திமுகவுக்கு மாற்று அதிமுக அல்ல, திமுகவுக்கு மாற்று இன்னொரு திராவிட இயக்கம் அல்ல, திமுகவுக்கு மாற்று சினிமா அல்ல, திமுகவுக்கு மாற்று பாஜக தான். அதை மக்களிடையே கொண்டு சென்று சேர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.